வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க மக்கத்திகா உங்க எல்லாருக்குமே பஞ்சக்கூட்டு என்னென்ன எண்ணெய் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. 5 வகையான எண்ணெய் சேர்ந்தது பஞ்சக்கூட்டு எண்ணெய். நம்ம கிட்ட நவக்கூட்டு எண்ணெய் இருக்கு. அது என்னங்க நவக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நவக்கூட்டு எண்ணெய் அப்படின்னா திட்ட 9 வகையான எண்ணெய்கள் கலந்துருக்கோங்க. அந்த 9 வகையான எண்ணெய்கள் என்னன்றதை பாருங்களேன். வாமா காமிமா. மருதாணி எண்ணெய், செம்பருத்தி தைலம், கூடவே தேங்காய் எண்ணெய், இது இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், நல்லெண்ணெய், திட்ட 9 வகையான எண்ணெய்கள் இருக்கு. இந்த 9 வகையான எண்ணெய்கள் இது எல்லாத்தையுமே கூட பசுனையும் சேர்த்திக்குவேன். இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணுறது தான் நவக்கோட்டு எண்ணெய். இந்த நவக்கோட்டு எண்ணெயோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நெய் நான் ஓப்பன் பண்ணி எண்ணெயை ஊற்றி கலக்கி காமிக்கிறேன். இந்த நவக்கோட்டு எண்ணெயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நவக்கோட்டு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணி வீட்டில் கோயில்கள் எல்லாம் நம்ம தீபம் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போயிடும் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு ராகுகேது தோஷம் இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குரு பகவானோட பலன் நல்லா கிடைக்கணும். கூடவே சனீஸ்வரரோட சனி பகவான்னாலே சனி தோஷம் பிடிச்சதுன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஒரு கிரகங்களும் ஒரு விதத்தில் நமக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும். அந்த மாதிரி தாங்க 9 விதமான எண்ணெய்கள் பயன்படுத்தி நம்ம ஏற்றக்கூடிய இந்த நவக்கூட்டு தைலத்தில் நவக்கூட்டு எண்ணெய்கள் நம்ம ஏற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் போயிடும். கூடவே நமக்கு வீட்டில் என்னென்னைக்கும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். கூடவே லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்குங்க. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு இப்போ அடுத்ததாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சுத்தமான நெல், கருப்பு நெல்லுனால பயன்படுத்தினது தான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். அடுத்தது புங்கெண்ணெய். புங்கம்பருப்பு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புங்கம்பருப்புலேருந்து எடுக்கிறது தான் புங்கெண்ணெய். 3வதாக நம்ம ஊற்றுறது புங்கெண்ணெய். புங்கெண்ணெயும் ஊற்றுறோங்க. புங்கெண்ணெய்க்கு அடுத்தது என்ன எண்ணெய் ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விளக்கெண்ணெய். இது நவக்கூட்டு எண்ணெய் உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது புங்கெண்ணெய். புங்கெண்ணெயோட ஸ்மெல்லே கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும். புங்கெண்ணெய் ஊற்றியாச்சு. சாரி, இது விளக்கெண்ணெய். இப்போ நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கிறது விளக்கெண்ணெய். அடுத்ததாக இப்போ ஊற்ற போகிறது வேப்பெண்ணெய். இந்த நவக்கூட்டு எண்ணெயிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஸ்மெல் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நவக்கூட்டு எண்ணெயோட ஸ்மெல்லும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் அப்படின்னாலே லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு சொல்கிற மாதிரி, நெய் அப்படின்னாலே லக்ஷ்மிக்கு உகந்தது அப்படின்ற மாதிரி, வேப்பெண்ணெய் அப்படின்னாலே சட்டுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அம்பாளுக்கு உகந்தது இல்லைங்களா. வேப்பெண்ணையும் நம்ம சேர்க்குறோங்க. கடுகு எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேப்பெண்ணையும் சேர்த்திருக்கோம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது மருதாணி. மருதாணியில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நம்ம மருதாணி தைலமும் சேர்க்குறோங்க. இந்த மருதாணி தைலத்தில் தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மருதாணி இலையோட சாறு, ஸோ அதுவும் நம்ம சேர்த்திக்கிறோங்க. இது 100 ml பாட்டில். அது எல்லாமே 50 ml அளவு தான். அதனால 50 ml அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றியாச்சு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது செம்பருத்தி தைலம். செம்பருத்தி தைலம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல குட் வைப்பு கொடுக்கறதுக்கும் செம்பருத்தி தைலம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னென்னைக்கும் பணம் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி தைலமும் ஊற்றிட்டோம் நம்ம. இதுவும் 100 ml பாட்டில் 50 ml கட்ட ஊற்றியாச்சு. ஏன்னா இது எல்லாமே 50 ml கணக்கு ஊற்றிருக்கோம். இது இழுப்பெண்ணெய். இழுப்பெண்ணையும் ஊற்றுறோம் நம்ம. இழுப்பெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இழுப்பெண்ணெய் நெய் மாதிரி இருக்கும். அடியில் நெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குருணையாக இருக்கும். அதுதான் இழுப்பெண்ணெய். இழுப்பெண்ணையும் ஊற்றுறோங்க. அடுத்தது நம்ம ஊற்ற போகிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பாருங்களேன். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ பியோர் ஒயிட்டாக இருக்குது. நம்ம மயூரா ஆல்பிஸ்லேருந்து ரெடி பண்ணினது தாங்க நம்மளோட தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயுமே ஊற்றிடுறோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெயோட கலர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கலச பொடின்னு நாங்கள் ரெடி பண்ணுறோம். இந்த கலச பொடியில் ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு, வசம்பு, ஜாதிக்காய், வெட்டிவேறு, வில்வ இலை, நாயுருவி, கூடவே நம்ம பூலாங்கிழங்கு, இந்த 9 வகையான பொருள் இதில் போட்டிருக்கோம். இந்த 9 வகையான பொருள் சேர்ந்துருக்கு. கூடவே பூலாங்கிழங்கு சம்டைம்ஸ் போடுவோம். பூலாங்கிழங்கு சம்டைம்ஸ் போடலை அப்படின்னா நாங்கள் ஜவ்வாது
பவுடர் கூட சேர்த்திக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த 9 பொருளில் பூலாங்கிழங்கு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜவ்வாது கூட போட்டுக்கலாம். நாங்கள் சம்டைம்ஸ் வந்து பூலாங்கிழங்கு போடுவோம், சம்டைம்ஸ் ஜவ்வாது பவுடர் போடுவோம். இந்த பவுடர் நம்மக்கிட்டே இருக்குது. இதை வந்து கலச பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுவாமிக்கு தீர்த்தம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரையுமே வந்து நான் இந்த எண்ணெயில் போட்டுறேன். இதுதாங்க நேச்சுரலான ஃப்ளேகரன்ஸ் கொடுக்கும். இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கூடவே வந்து நம்ம எதுக்காக தீபம் போடுறோம், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிக்கிட்டு நமக்கு வந்து நல்லது தேடி வரணும் அப்படின்றதுக்காக தான் இல்லைங்களா. இந்த அளவுக்கு மகிமையை மிக்கக்கூடிய நவக்கோட்டை எண்ணெயால் நம்ம தீபம் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகிட்டு நம்ம எதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது, அதாவது குழந்தை பாக்கியம் தேவைப்படுறவங்களாகட்டும், கல்யாண தடை இருக்கவங்களாகட்டும், வியாபார அபிவிருத்தி ஆகிறவங்களாகட்டும், செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதலுக்குமே இந்த மாதிரி நவக்கோட்டை தீபம் நம்ம போடும்போது எல்லா வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. நான் பொதுவாக கோயில்களுக்கெல்லாம் போகும்போது எண்ணெய் வந்து நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் எடுத்துகிட்டு போகிற எண்ணெயில் இந்த மாதிரி நவக்கோட்டு எண்ணெய்கள் எல்லாமே கலந்துட்டு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொடி வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைங்க என்னால் இந்த மாதிரி பண்ண முடியல, நீங்களே எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்ககிட்டயே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட 100 ml பாட்டிலேருந்து இருக்குது. ஆனால் அதிகமாக எங்ககிட்ட இந்த மாதிரி 200 ml பாட்டிலில் தான் அதிகமாக 200 ml பாட்டிலில் தான் அதிகமாக எங்ககிட்ட வாங்குவாங்க. 200 ml பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு 100 ml வேணுனாலும் வாங்கிக்கலாம், 200 ml பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். 200 ml பாட்டில் வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போட்ட பவுட்ரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் போய் மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா. இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து வீட்லேயும் தீபம் போடுவேன், கோயில்கள்லையும் தீபம் போடுவேன். இப்போ தீப எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கோயிலுக்கு பொதுவாக போகும்போது போகிற கோயில்களில் வந்து கோசாலை இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடுவேன். கோசாலை இப்போ நான் போக போகிற கோயிலில் கோசாலை இருக்குது, அதனால வாழைப்பழம் வந்து வாங்கியிருக்கேன். திட்டத்திட்ட ஒரு 4 டஜன் வந்து வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். அடுத்ததான் வந்து நான் போகிற கோயில்களில் வன்னி மரம், அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம வந்து பச்சரிசி மாவு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டுட்டு வரும்போது அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சகமாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே வந்து நம்ம இந்த அரிசி மாவு கூடவே நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணின அதாவது ஒரு குடி வைக்கும்போது நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் ஆகட்டும், முன்னோர்கள்னால ஏற்பட்ட சாபங்கள் ஆகட்டும், முன்னோர்களோட அருளாசி கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அம்மாச்சி தாத்தா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பச்சரிசி மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேன். பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா, ஒரு ஸ்பூன் இதுவும் எடுத்துக்குவேன். கரெக்டாக பச்சரிசி மாவு எடுத்து போட்டுருவேன். இது வந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தான் பண்ணணுன்றது இல்லை. சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறமா வந்து அமாவாசை, பௌர்ணமி தினங்களையும் நீங்கள் வந்து அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், வில்வ மரம், வன்னி மரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே நீங்கள் கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவு வச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் சாப்பிடும்போது நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய தோஷம் பாவங்கள் எதாக இருந்தாலும் போயிடுவாங்க. இப்போ வந்து அரிசி மாவு போட்டாச்சு. அடுத்தது வந்து நான் என்ன போட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டுக்கடலையும் போட்டுடுறேன். பொட்டுக்கடலை வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவும் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம். ஆனால் ஏனோ தெரியல, எனக்கு பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை அவுல்லாம் போட்டால் தான் எனக்கு அது ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்கும். அதனால் எப்பயுமே நான் இந்த மிக்ஸ் பண்ணும்போது பொட்டுக்கடலை, பச்சரிசி மாவு, நாட்டு சக்கரை இது 3மே வந்து கலந்துருவேங்க. இந்த மாதிரி கலந்து தீபம் போடுறது ரொம்ப 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 ஸ்பெஷலு. இதுங்க இப்போ நாட்டு சக்கரையும் சேர்த்து கலந்துக்கிறேன். நாட்டு சக்கரை வந்து கலக்கும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 3மே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் நான். இதுங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே மன திருப்தியாகவும் ரொம்பவே மன நிறைவாகவும் இருக்கும். இப்போது இந்த நாட்டு சக்கரை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்த பின்னாடி நம்ம போய் கோயில்களில் இருக்கக்கூடிய அந்தந்த தலை விருட்சகம் மரத்துக்கு கீழே நம்ம வைக்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் வந்து பண்ணினதுக்கான பலன் என்ன கிடைக்குமோ அந்த பலனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணணும்.
இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவே தன்னை போல் பச்சரிசி மாவு வந்துட்டு நல்லா அடியில் போயிடும். நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை வந்து மேலே வந்துடும். ஓவராலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பச்சரிசி மாவு நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்தது நம்ம நவக்கோட்டி எண்ணெய் கூடவே வந்துட்டு விளக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க விளக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்தது திரி வந்து மேக்ஸிமம் நான் கோயில்களுக்கு போகும்போது சிகப்பு பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு எந்த கோயிலுக்கு போக போகிறேன், எந்த கோயிலில் போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் தை கிருத்திகை அன்றைக்கி நாங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் என்ன மாதிரியான இந்த ரெடி பண்ண விளக்கு, இதுக்கப்புறம் இந்த மாவு நவக்கூட்டு தீபம் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நான் தீபம் போடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா.